ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஜாஸ். நெக்ஸ்ட் டுடே நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து சேம் இதுக்கு முன்னாடி பார்த்தா ரிசப்ஷன் மேக்கப் போட்டிருந்தாங்க இல்லைங்களா, திருப்பதி கிளைண்ட்டு. அவங்களுடைய முகூர்த்தம் லுக் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. முகூர்த்தம்க்கு வந்து ஆக்சுவலாக இவங்களோட முகூர்த்தம் பார்த்திங்கன்னா 3 to 4:30 மார்னிங், ஏர்லி மார்னிங் 3 to 4:30. அப்போ பார்த்துக்கோங்க, நாங்கள் தூங்கவே இல்லை. மத்தியானம் எத்தனை மணிக்கு, ஒரு 11 o'clock நாங்கள் முன்னாள் சென்னையிலேருந்து கிளம்புனோம். நைட்டு வந்து ஒரு 8:30 ஆகிடுச்சு ரிசப்ஷன் லுக்கு முடிக்கிறதுக்கு. அண்ட் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே டைம் பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 12 o'clockலாம் வந்துட்டாங்க. வந்து ஜுவல் கழட்டுங்க, அதை கழட்டுங்க நாங்கள். சரி, அப்புறம் அதை முடித்து அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தாங்க. வந்து அதுக்கப்புறம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. கண்டினியூவாக தூக்கமே இல்லை. கண்டினியூவாக 1 o'clock 12:30 12:45க்கெலாம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இவங்களுக்கும் பண்ணணும் அண்டு க்ரூமுக்கும் பண்ணணுன்றதுனால கண்டினியூவாக மேக்கப் ஸ்டார்ட் பண்ணோம். அது இல்லாமல் நடுவில் இதுக்கு முன்னாடி நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து டைம் கொடுக்கல. சேம் இதே தான், 1/2 hour 1 hour அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிக்கணும் நாங்கள். சரி, இது வந்து உங்களுக்கு டோப்பாக தான் வைக்க போகிறோம். இந்த ஜடையில் டோப்பான்னு ஒன்று வரும் இல்லைங்களா, பூ ஜடை மாதிரி, அதுதான் வைக்கிறது ஃபிக்ஸிங்க்காக அது கொடுத்துருந்தாங்க. அதனால் சௌரி கூட நம்ம கடன் இப்போ இந்த மாதிரி அர்ஜெண்ட்டாக பண்ணணும்னா நீங்கள் ப்ராப்பராக லைன் எடுத்துகிட்டு கீழே அடிமுடியில் சௌரி ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த டோப்பால் என்ன ஆகும்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஃபுல்லாக இருக்கிற முடி எல்லாமே மறைஞ்சிடும். அதனால் நான் என்ன பண்ணேன், அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே சௌரியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டோப்பாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த லுக்கை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்மளோட இந்த வீடியோவில் க்ரூமோட மேக்கப் வீடியோவும் கண்டினியூ பண்ணியிருக்கோம். அதனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டினியூவாக க்ரூமோட மேக்கப் வீடியோவும் இதில் கண்டினியூ ஆகும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்களுக்கு இப்போ ஹேர்டோ முடிச்சுட்டு அந்த பூவும் செட் பண்ணி ஃபினிஷிங் லுக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இவங்க கொடுத்தது 1:30 என்னவோ வந்தாங்க. 2:30க்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏதோ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கடகடான்னு இதே சேம் அவங்களுக்கு எப்படியோ அதே தான். ரிசப்ஷன் எப்படி ரொம்ப அரிபரினாச்சோ அதே மாதிரி முகூர்த்தம் லுக்கும் அதே தான். கடகடான்னு இந்த ஜடை செட் பண்ணிவிட்டு அண்ட் வந்து ஃபேஸ் மேக்கப் போயிட்டேன். ஃபேஸ் மேக்கப் சேமாக அதே 1/2 hour தான் இருந்தது. ஏன்னா அந்த 1/2 hourக்குள்ளே இவங்களுக்கு முடித்தாதான் க்ரூமுக்கும் நான் பண்ண முடியும். இவங்க போய் சாரீ வாங்கிட்டு வரத்துக்குள்ளே நான் வந்து க்ரூமுக்கும் முடித்து வைக்கணும். இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸோடு தான் இந்த மேக்கப் வந்து நான் பண்ணிகிட்டே இருந்தேன். வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்களோட டைமிங்க்கு நம்ம தான் பண்ணி தரணும். அவங்கள ஒன்றுமே சொல்ல முடியாது. அவங்க ஃபங்க்ஷன் டைமில் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. சிலது வந்து டைம் லேட் ஆகும், அவங்களால லேட் ஆகுது, மற்றவங்களால லேட் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். தூக்கம் இல்லை அதெல்லாம் நம்ம காட்டக்கூடாது. நான் இந்த மேக்கப் முடிச்சுட்டு வந்து 2 days ஆச்சு. என்னோடய ஹெல்த் வந்து அந்த தூக்கம் இல்லாதனால டயர்ட்னஸ் வந்து நார்மலாக வரத்துக்கு எனக்கு 2 days ஆச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம, ஏன்னா அவங்க நம்மளை நம்பி தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி தர வேண்டியது நம்மளோட டியூட்டி. ஓகே, இந்த அளவு ஹேர் ஸ்டைல் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு டக்குன்னு ஃபேஸ் மேக்கப் போயிட்டோம். ஃபேஸ் மேக்கப் அவங்க என்ன தான் குளிச்சுட்டு வந்திருந்தாலும் நம்ம போடுறது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்ன்றதுனால கொஞ்சம் கலையாமல் தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம வைப்ஸ் வச்சு நல்லா தொடச்சி எடுக்க வேண்டியது நம்மளோட டியூட்டி தான். இந்த அளவுக்கு க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும். இதில் க்ரூமோட மேக்கப்பும் இன்க்ளூட் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பாருங்கள். சேம் எம்ப்ராய்டரி மாய்ஸ்சரைசர் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவங்க எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஷார்ட் பீரியடில் சீக்கிரமாக முடிக்கணும் மேக்கப்னாவே நீங்கள் அதுக்கு எந்த ஈஸி டெக்னிக்கோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம ப்ரொசீஜராக நான் பண்ணுறேன்ட்டு ப்ரெஷ்ஷில் பண்ணுறது அப்படி இப்படின்னு டைமை வந்து வேஸ்ட் பண்ணி அவங்களுக்கும் டென்ஷன் ஆக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க வந்து அந்த நேரத்துக்குள்ளே தாலி கட்டணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மேக்கப் வந்து அவங்களுக்கு அந்த டைமில் முக்கியமாகவே இருக்காது. எங்களுக்கு டைமிங்க்கு தாலி கட்டணும், அது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரையும் சீக்கிரமாக முடிச்சு கொடுங்க. ஃபஸ்ட்டு எம்ப்ராய்டரி மாய்ஸ்சரைசர் போட்டு செகண்ட் நான் வந்து மீடியம் பீச் ஸ்டோனை வந்து ஸ்ட்ரைட்டாகவே நான் அவங்க ஃபேஸில் வந்து ஒரு பேஸ் ஸ்டோனாகவே கொடுத்துட்டேன். எல்லைகளோட மீடியம் பீச் ஸ்டோன். இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து ஒருத்தர் ஒரு டைம் டெக்னிக்கில் பண்ணுவோம். நம்மளும் வந்து ஒரு வாட்டி ஒரு டெக்னிக்கில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒருத்தவங்க ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மெயின் பேஸ் வந்து எப்படி போடலான்றது நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த டெக்னிக் கரெக்டாக ஃபாலோ ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வந்து
அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு உங்கள் டெக்னிக்கை மாற்றிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு 2 3 டெக்னிக் தெரியும்னா அந்த பேஸில் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு கரெக்டர் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் கன்சீல் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போடுவோம். இப்போ இவங்க மேக்கப்புக்கு வந்து அதெல்லாம் பண்ண முடியாது, அரிபரின்னு பண்ணி தான் ஆகணும். அப்போ அது லாங் ஸ்டேவாகவும் இருக்கணும் அண்ட் வந்து அவங்க ஃபேஸ்க்கு ஒரு நீட் லுக்காகவும் கொடுக்கணுன்னா அதுக்கு என்ன ஈஸி ட்ரிக்ஸ் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து நான் பேஸாக வந்து மீடியம் பீச் வந்து எல்ஏகளில் கொடுத்துட்டு அண்ட் ஃபைனலாக NC42 மட்டும் நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா ஆக்சுவலாக வந்து இது வந்து மார்னிங் லுக்குன்றதுனால நமக்கு வந்து ஒரு மைல்டான லுக் இருந்தால் போதும். அதுக்கு மேலே வந்து எல்லாரும் பவுடர் எடுத்து நான் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கினேன் அவங்க ஃபேஸில். ஆனால் இந்த மேக்கப் வந்து அப்படியே லாங் ஸ்டே இருக்கும். ஆக்சுவலாக இவங்களுக்கு பண்ணதும் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் தான். இந்த மாதிரி டெக்னிக்காக நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிரிஜாஸ் யூனிக்கில் மாஸ்டர் கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. மேக்கப்புக்கு, பியூட்டிஷனுக்கு இந்த மாதிரி செப்பரேட்டாக கிளாஸஸ் வந்து நாங்கள் பிரித்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கால் பண்ணி என்கொயரி பண்ணி நம்மளோட கிளாஸ் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு வந்து படிங்க. அண்ட் வந்து இதில் ஹாஸ்டல் ஸ்பெஷலிட்டியும் பண்ணித்தரோம். ரொம்ப லாங்லேருந்து வரவங்களுக்கு அதுவும் நாங்கள் பண்ணித்தரோம். அதனால் கொஞ்சம் டீட்டெயில்டாக கால் பண்ணி என்னென்ன கிளாஸஸ் என்னென்ன டியூரேஷனில் இருக்குன்றது தெரிஞ்சுட்டு வந்து இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப். இதனோட டெக்னிக் தெரிஞ்சுக்கினா கூட நாங்கள் 1 day செமினார் கூட போடுவோம். ஓரளவுக்கு பேசிக் அட்வான்ஸ் நாலேஜ் இருக்கிறவங்க இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறதுக்காக வேணும்னா படிப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து 1 day செமினார் பண்ணித்தரோம். 1 கிளாஸும் இதில் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். 1 கிளாஸில் வந்து நீங்கள் தனியாக உங்களுக்கு மட்டும் கிளாஸும் நாங்கள் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஐஷேடோ போயாச்சு. ஐஷேடோக்கு நான் ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு அண்ட் வந்து இதில் வந்து யூடா ஷேடு இருக்கும் இல்லையா, ரோஸ் கோல்டு, அதில் வந்து டைமண்ட் கிறிஸ்டல்னு ஒரு கிளிட்டர் ஷேடு இருக்கும். அதை எடுத்து நான் கண்ணு மேலே அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து ஐ மேக்கப் போயிட்டேன். நைட் பண்ணது வந்து ரொம்ப டார்க் பிங்க்கு. ஆக்சுவலாக அவங்களோட சாரீ வந்து ஒயிட் வித் பிங்க்கு. நைட்டு வேர் பண்ணதும் பிங்க் பேஸ் தான் அவங்க கட்டியிருந்தாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. பிரைட் பொறுத்த வரைக்கும் நம்ம கலரெல்லாம் கண்ணுக்கெலாம் கொடுத்துட்ருக்க முடியாது. பிரைட்னாவே நம்ம காமன் கலர் கொடுப்போம், இல்லைன்னா ஒரு ப்ரௌன் ஷேடு இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க முடியும். அதனால் இப்போ இவங்களுக்கு நான் கொடுத்துருக்க வந்து யூடா பியூட்டியோட ரோஸ் கோல்டு பேலட்லேருந்து ஒரு லைட் பிங்க் ஷேடு ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே டைமண்ட் கிறிஸ்டல்ன்ட்டு ஒரு ஷேடு இருக்கும். டைமண்ட் வரும், அடுத்த வேர்டு வந்து எனக்கு தெரியலை. அந்த ஷிம்மர் எடுத்து நான் அப்ளை பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இது வந்து நான் இந்த மேக்கப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த மேக்கப் எடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோனில். அதனால் வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேமரா வந்து அந்த டைமில் என்னால் செட் பண்ண முடியல, அதனால் ஃபோனில் நான் கடகடன்னு எடுத்தேன். அதனால் ஃபோனில் எடுத்ததுனால இதனோட கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஐப்ரோ ஃபில்லிங் பண்ணிகிட்ருக்கோம். சேம் கீழே ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஐப்ரோவை ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் லிப்ஸ்டிக் போயிடலாம். லிப்ஸ்டிக்கு நான் இவங்களுக்கு அதே தான் மேக்கோட ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேக் வந்து கொஞ்சம் லாங் ஸ்டேபிளாக இருக்கும், அதனால தான் நான் மேக் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் மோஸ்ட்லி முகூர்த்தத்துக்கெல்லாம் வந்து மேக்கில் செல்லி யூஸ் பண்ணலாம் நீங்கள் ரெட் ஷேடு இருக்கிறவங்க. அதே மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, நம்ம என்ன தான் அரிபரியாக பண்ணாலும் இந்த மாதிரி ஐலாஷஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக வேணும்னு தான் நினைப்பாங்க அந்த ப்ரைடல் கேர்ள். அதனால் ஐலாஷஸ் வந்து நம்ம சொல்லிடலாம், ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஃபிக்ஸ் ஆகிடும். சிலருக்கு வந்து சட்டுன்னு அழகாக ஃபிக்ஸ் ஆகிடும், சிலருக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனாலும் அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்து தான் மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? க்ரைலானுடைய பென்சில் வச்சு தான் நான் ட்ரா பண்ணிக்கிறேன், அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு. சாரி, இங்கே வந்து நான் கலர் பாரோடைய டீப் ப்ரௌன் ஷேட் நினைக்கிறேன், இந்த ஷேட் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் மேக் போடல. ஏன்னா இவங்களுடைய ஒயிட் வித் பிங்க் வந்து இந்த சாரீ செகண்ட் சாரீ கூரை புடவை மாதிரி வேர் பண்ணுறது தான் கேரளா சாரீ மாதிரி வேர் பண்ணாங்க. அதில் வந்து டார்க் ஷேடு இருந்ததுனால நாங்கள் அந்த கலர் லிப்ஸ்டிக் கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ ஐ மேக்கப் வந்து கண்ணு கீழே மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களோட லுக்கை பாருங்கள். கண்ணில் தண்ணி வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா சில பொண்ணுங்க வந்து அடிக்கடி மேக்கப் பண்ணுவாங்க, சில பொண்ணுங்க மேக்கப் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணணும். நம்ம பண்ணுற மேக்கப் அந்த கண்ணில் இருந்து தண்ணி வந்தால் கூட களையக்கூடாது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு நம்ம வந்து மேக்கப் பண்ண இருக்கணும். இப்போ இடையில அவங்களுக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்தது, மேலே பார்க்க சொல்லிட்டு நான் ஐ மேக்கப் கீழே முடிக்கும்போது கண்டிப்பாக தண்ணி வந்தது. அதை நான் கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளஷ் கொடுத்துட்டு அண்ட் வந்து சேம்
ஹைலைட்டரும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஹைலைட்டர் எப்போயுமே மார்னிங் மேக்கப் முடிஞ்ச வரையும் லைட்டாகவே பண்ணுங்கள். லைட்டாக இருந்தால் தான் அவங்களோட ஃபோட்டோஸ் லுக்குக்குங்க இப்போ வந்து வெளிச்சத்தில் எடுக்கும்போது கொஞ்சம் நீட்டாக தெரியும். இதே நீங்கள் ஹெவி மேக்கப் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஓவராக தெரியும். அதனால் முடிஞ்ச வரையும் மார்னிங் மேக்கப் வந்து மைல்டாக பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மேக்கப்போட ஃபினிஷிங் பாருங்கள். இதிலேயே கிளைண்ட் வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, அதை கேளுங்க. நம்மளோட மேக்கப் எப்படி இருந்தது, அவங்க எப்படி நம்மளை கண்டுபிடிச்சாங்க, அண்ட் வந்து நம்ம என்னென்ன சர்வீஸ் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோன்றது எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அது கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் ஒரு மேக்கப்பில் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன ஹெல்ப் பண்ணுவோம், நாங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் சப்போர்ட்டாக இருப்போம், எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நெத்தி சுட்டி வச்சு அவங்களுக்கு என்ன லுக் நல்லாயிருக்கு அப்படின்னு செக் பண்ணி ஒன்றுக்கு 2 நெத்தி சுட்டி வச்சு பார்ப்போம். அவங்களுக்கு அவங்களோட ஃபேஸ் கட்டுக்கு எது செட் ஆகுதோ அதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் இப்போ மேக்கப் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. மேக்கப் வந்து ஹெவியாக தெரியக்கூடாது, அதுதான் மேக்கப்போட ஒர்த்து. ஏன்னா மேக்கப் வந்து ஸ்கின்னை விட எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் தெரிஞ்சால் அதுவும் மார்னிங்கில் ஃபேஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப ஓவராக தெரியும். இப்போ அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஹாய், கிரிஜாக்கா சூப்பராக மேக்கப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி எனக்கு தேடி கண்டுபிடிச்சிங்க அதெல்லாம் லோகார்பேட்டில் எனக்காக போயிட்டு அல்ல 4-5 வேலை பேசி ஃபைனலி ஷீ brought this. It was very nice. I like it very much. தேங்க்யூ. எப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் ஆக்சுவலாக வந்து என் ஃப்ரெண்டு மூலயமா ஒரு ட்ரையல் மேக்கப் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் நான் அவங்கள வந்து பார்த்துட்டோன்னே அதுக்கப்புறம் நான் அவங்க ப்ரைடலுக்கு புக் பண்ணிட்டேன். எனக்கு அவங்களோட வீடியோஸ் ப்ளஸ் அவங்களோட மேக்கப் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் அவங்களோட யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன். ஒரு மேக்கப்பும் சூப்பராக போட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே ஒரே மாதிரி, எல்லாமே எனக்கு ஒரு நல்ல இது கொடுத்து. நான் ட்ரையல் மேக்கப் கூட போடல, ஈவன் நான் ப்ளீச் ஃபேஷியல் எதுவுமே பண்ணல, ஒன்லி இவங்க மேக்கப் மட்டும்தான். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் டியர். ஓகே, இவங்களோட ஃபேஸ் லுக் பாருங்கள். ஆக்சுவலாக அவங்க வந்து ஃபேஷியல் கல்யாண டைமில் தான் சின்ன ஒரு பிம்பிள்ஸ் வந்துருச்சுன்னு அவங்க ஃபேஷியல் பண்ணலை. இருந்தாலும் அவங்களோட மேக்கப் லுக் வந்து நீட்டாக அழகாக பண்ணி கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து க்ரூமோட மேக்கப் சேம். அவங்களுக்கு வந்து வைப்ஸ் வச்சு நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு எம்ப்ராய்டரி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அவங்களுக்கும் பேஸாக வந்து நான் வந்து எல்ஏ கேர்ளோட கன்சீலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து மீடியம் பீச் கூட லைட் ஐவரி லைட்டாக ஒரு டாட் சேர்த்து நான் வந்து ஒரு பேஸ் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு காம்பேக்ட் போயிட்டேன். ஏன்னா அவங்க வந்து மார்னிங்க்கு எங்களுக்கு ஹெவியே வேண்டாம், என்னோடய ஸ்கின் கலர் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக தெரிஞ்சால் போதும்னாங்க. அதனால் நான் கன்சீலரே ஒரு பேஸாக கொடுத்து அது மேலே காம்பேக்ட் செட் பண்ணிவிட்டேன். அண்ட் வந்து ஹேர் செட் பண்ணி கொடுத்தேன். அண்ட் ஐப்ரோவும் லிப்ஸ்டிக் இதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களோட மேக்கப் பாருங்கள். ஏன்னா இவங்களுக்கு கொடுத்த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க. ஏன்னா அந்த டைமுக்குள்ளே பொண்ணு போயிட்டு புடவை வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க, அதுக்குள்ளே நான் மாப்பிள்ளையை ரெடி பண்ணி எடுத்துட்டேன். மேக்ஸிமம் டைம் பார்த்தா 10 மினிட்ஸில் நான் இந்த மேக்கப் முடித்தேன் இவங்களுக்கு. ஏன்னா அவங்களோட டைமிங்கை நம்ம கரெக்டாக கொடுக்கணும், அது அவங்களோட ஸ்பெஷல் டே. ஓகேங்களா, அதை நம்பி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னும் போது எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் க்யூக்காக முடிக்க முடியுமோ முடிச்சு கொடுக்கணும். இப்போ லிப்ஸ்டிக்கும் அவங்களோட ஷேட்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கலர் மட்டும்தான் தெரியணும். அந்தளவுக்கு ஒரு க்ளாஸி லுக்கு இருந்தால் போதும், அந்தளவு நீங்கள் கொடுத்தா போதும். இப்போ கொடுத்தாச்சு. அண்ட் வந்து நம்ம ஃபைனலாக அவங்க செக் பண்ணிக்கிறாங்க. நம்ம பிளாக்லாம் கொடுத்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் கையில் வருதான்னு செக் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நம்மளே இருந்தாலும் அந்த திங்கிங் வரதான் செய்யும். அப்புறம் ஃபைனலாக ஃபேஸ் மேக்கப் ஓவர், அதனால் ஹேர் செட் பண்ண ரெடி ஆகிடுச்சு. ஹேர் செட் பண்ணி ஃபினிஷிங் லுக் பாருங்கள். அவங்களுக்கு ஜெல் யூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் வந்து ஸ்ட்ராங் ஸ்ப்ரே இருக்குது இல்லைங்களா, டஃப்டோட ஸ்ட்ராங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி அந்த ஹேர் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் வந்து மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட ஐடியும் கிரிஜாஸ் யூனிக், இன்ஸ்டா ஐடியும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.